வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மூடப்பட்ட ஹோட்டல்கள், உணவு கிடைக்காமல் திணறும் பொதுமக்கள். புதுச்சேரி தொழிற்பேட்டை பகுதிகளை சுற்றியுள்ள உணவகங்களில் வணிக பயன்பாட்டிற்காக சிலிண்டர்கள் கிடைக்காததால் பல ஹோட்டல்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இதனால் பொதுமக்கள் உணவு கிடைக்காமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். சிலிண்டர் விநியோகத்தில் உள்ள தடங்களால் ஹோட்டல் உரிமையாளர்கள் மாற்று வழிகள் இல்லாமல் கடைகளை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சிறிய அளவிலான உணவகங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தினசரி உணவிற்கு ஹோட்டல்களை நம்பியிருக்கும் தொழிலாளர்கள் மற்றும் பயணிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாயுள்ளனர். சில இடங்களில் உணவுப் பொருட்களின் விலையும் உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுத்து வணிக சிலிண்டர்களின் விநியோகத்தை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சித்தர் சுவாமிக்கு இன்று பல்வேறு விதமான வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த சிறப்பு பூஜையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். மேலும் இந்த பூஜையில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் பிரசாதங்களை வழங்கினர். முன்னதாக ஆலய நிர்வாகம் சார்பில் அவர்களுக்கு சிறப்பு முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் பிறந்தநாள் விழாவின் கொண்டாட்டமாக ரெட்டியார்பாளையத்தில் உள்ள LJK தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள், முதன்மை செயலாளர் சுரேஷ், செயலாளர்கள் துரைசாமி, பிரபாகரன், அனிதா, மகளிர் அணி துணைத் தலைவி, மாநில பொதுச் செயலாளர் ராகினி, மமதிராஜன், மணிமேகலை, மகளிர் அணி செயலாளர் ஜெகதீஸ்வரி, மாநில பொதுச் செயலாளர் கலியுகராணி, சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் அப்துல் ஹமீத், மூத்த நிர்வாகி ஜெயசங்கர், முருகையன், மீனவர் அணி தலைவர் குமரன், தொண்டர் அணி தலைவர் மதன், இளைஞர் அணி தலைவர் பிரகாஷ், துணை தலைவி பத்மபிரியா, அருள் தந்தை ரோஜர் அம்புரோஸ் ஆகியோர் ஏற்பாட்டில் சிறப்பாக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் 3 மதங்களை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு தலைவருக்கு பிரார்த்தனை செய்தனர். அப்போது செல்போன் மூலம் வீடியோ காலில் வந்த JCM அவர்கள் ஹாப்பி பர்த்டே என்ற பாடல் பாடி உற்சாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். புதுச்சேரியில் சுற்றுலா தலத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆலயத்தில் ஒன்றான பிரசித்தி பெற்ற வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தில் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நள்ளிரவில் யாரோ ஒரு மர்ம நபர் கதவை உடைத்து உண்டியலில் இருந்த பணத்தை திருடிச் சென்றதாக வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஆலயத்தின் பங்கு தந்தை ஆல்பர்ட் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்து அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்ததில் மர்ம நபர் ஒருவர் உண்டியலை உடைத்து பணத்தை திருடி சென்றது தெரிந்தது. பின்னர் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் பயிற்சி IPS அதிகாரி கதிரவன் தலைமையில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன், உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான காவல் நிலைய குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் குற்றப்பிரிவு காவலர்கள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்த படத்தை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் வில்லியனூர் அம்மா நகர் பகுதியைச் சேர்ந்த பிரான்சிஸ் சேவியர் மகன் ஜேம்ஸ் என்பது தெரியவந்தது. பின்னர் உண்டியலை உடைத்து திருடி சென்ற திருடனை உறுதி செய்த குற்றப்பிரிவு காவலர்கள் தொடர்ந்து 2 நாட்களாக கண்காணித்து தேடும் பணியில் ஈடுபட்ட போது வில்லியனூர் மணவெளி பகுதி அருகே இருந்த திருடன் போலீசாரை கண்டதும் ஓட்டம் பிடித்தான். பின்னர் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் குற்றப்பிரிவு தலைமை காவலர்கள் ராஜரத்னம், பிரபு, ரங்கராஜ் ஆகியோர் திருடனை துரத்தி சென்று சினிமா மாணியில் மடக்கி பிடித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் விசாரணை மேற்கொண்டதில் பிடிபட்ட திருடன் ஜேம்ஸ் மீது கஞ்சா மற்றும் வெடிகுண்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் பல நாட்களாக நோட்டமிட்டு உண்டியலை உடைத்து பணத்தை திருடி சென்றது தெரிந்தது. பின்னர் பிடிபட்ட ஜேம்ஸ் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
விபத்தில் மூளை சாவடைந்தவரின் 2 சிறுநீரகங்கள் மற்றும் 2 விழி வெண்படலங்கள் கொடையாக அளிக்கப்பட்டன. கொடையாளி உடலுக்கு ஆட்சியர் அஞ்சலி செலுத்தினார். TN பாளையத்தை சேர்ந்தவர் வரதன் சாலை விபத்தில் படுகாயமடைந்து கடந்த 24ஆம் தேதி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்த போதும் அவர் மூளைசாவு அடைந்ததாக அறிவிக்கப்பட்டார். அவரது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களின் ஒப்புதலுடன் அறுவை சிகிச்சை மூலம் அவரது உறுப்புகளான 2 சிறுநீரகங்கள் மற்றும் 2 விழி வெண்படலங்கள் எடுக்கப்பட்டன. 2 சிறுநீரகங்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு ஒதுக்கப்பட்டன. 2 விழி வெண்படலங்கள் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுகலை நிறுவனத்திற்கு தானமாக வழங்கப்பட்டன. அரசு பொது மருத்துவமனையின் வரலாற்றில் மூளைசாவு அடைந்த ஒருவரிடமிருந்து உறுப்புகள் பெறப்பட்ட 2வது நிகழ்வு இதுவாகும். புதுச்சேரி அரசின் உத்தரவுகளின்படி புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மருத்துவமனையில் காலமான கொடையாளிக்கு அஞ்சலி செலுத்தினார்.